குடிக்காரங்க 2 பேரும் கீழே வந்து கிடக்காங்க. தூக்குடா மெதுவா அவர் பிடிச்சி கூட நான் போய் பைக்கை தூக்கிட்டு வரேன். சரிடா, வண்டியில் ஏற்றுங்கடா, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரும். என்ன மச்சான், ஒரு 10 நிமிஷம்டா. தண்ணி, ஐயோ அம்மா, காப்பாத்துங்கண்ணே, காப்பாத்துங்கண்ணே. அவன் செத்துட்டான். யாரெல்லாம் வீட்டு பாடம் பண்ணல? வீட்டு பாடம் பண்ணாமல் எது காலேஜுக்கு வந்த? வீட்டு பாடம் பண்ணிட்டேன் சார். அப்போ எதுக்குள்ள நிற்க உட்காரல? இல்லை சார், நோட்டை வீட்டில் போட்டு வந்தேன் சார். நோட்டை வீட்டில் போட்டு நீ எதுக்குள்ள கல்லூரிக்கு வந்த? உனக்கு என்ன, நீயும் நோட்டை வீட்டில் போட்டு வந்துட்டியா? இல்லை சார், நோட்டு இங்கே தான் சார் இருக்குது. அப்போ எதுக்குள்ள நிற்க உட்காரல? ஆனால் நோட்டில் ஒன்றும் எழுதலை சார். நோட் எடுக்காமல் எதுக்குள்ள காலேஜுக்கு வர? நீ எதுக்குள்ள வீட்டு பாடம் எழுதலை? பாட்டி செத்து போச்சு. இதே போல் நீ யோசித்த? இல்லை சார், உண்மையிலே பாட்டி செத்து போச்சு சார். சரி உட்காரு. உங்கள்கிட்ட நான் இப்போ கேள்வி கேட்க போகிறேன். அந்த கேள்விக்கு யாரும் பதில் தெரிஞ்சால் எந்திரிச்சின்னு பதில் சொல்லுங்கள். பால் எத்தனை வகைப்படும்? யாருக்காவது தெரிஞ்சால் எந்திரிச்சின்னு பதில் சொல்லுங்கள். சார் எனக்கு தெரியும் சார், பால் 5 வகைப்படும் சார். அந்த 5 சொல்லு. ஆட்டுப்பால், மாட்டுப்பால், அமிர்தாப்பால், ஆரோக்கிய பால், ஆவின் பால். ரைட்டா சார்? சார் அடிக்காதீங்க சார், வலிக்கு சார். பால் எத்தனை வகைப்படும்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? லட்சுமி 99 மார்க்கு, நாகம்மாள் 98 மார்க்கு, தங்கப்பாண்டி 1 மார்க் வாங்கியிருக்க, தண்டபாணி 2 மார்க்கு, தங்கராசு 100க்கு 97. லட்சுமி 99 மார்க் எடுத்துகிட்டு எதுக்கு எழுதிக்கிட்டு இருக்க? சார் 1 மார்க் கம்மியாயிடுச்சு சார், எங்கள் அம்மா வைவாங்க சார். எல்லாம் எருமாடு 1 மார்க் எடுத்துகிட்டு பல்ல கட்டிக்கிட்டு இருக்க. பல்ல சார், என்னோட 1 மார்க்கு லட்சுமிக்கு மாற்றி. லட்சுமி கொடுக்கணுமா? ஏல இவன் கூட சேராத நீ. சரி சார். எல்லாரும் போன எடுத்து உள்ள வைங்கள. எல்லாரும் இப்போ வரிசை அட்டண்டன்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். பிபி உள்ளையா? இல்லை உன் பேர் பிபி கிடையாதுல்ல? பீட்டர் பால் என்ற பெயர் தான், சாட்டா பிபின்னு வச்சுருக்கேன். சார் இல்லை உன் பேர் மகேந்திரன் தானல்ல? சார், நேற்று விஜய் படம் மாஸ்டர் பார்த்தேன், அதனால தான் என் பேர் மாஸ்டர். எஸ் சார், பட்டாசு பால். உன் பேர் பால்ராஜ் தான்ல? இல்லை சார், எனக்கு பட்டாசுலாம் பிடிக்கும் சார், அதான் சார் என் பேரோட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். பிள்ளைகளை பாருங்களேன், பேர் எப்படி வச்சுருக்காங்கட்டு. நீங்களும் இருக்கீங்களா பிபி மாஸ்டர் பட்டாசுன்னுக்கிட்டு. ஹோம்ஒர்க் பண்ணியாலா நீ? அதெல்லாம் பண்ண முடியாது. நீ எதுக்குல ஹோம்ஒர்க் பண்ணாமல் காலேஜுக்கு வர? எதுக்கு வர? சார், ஸ்டூடெண்ட் மேலே கையை வைக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது தெரியுமா? இல்லைன்னா கோர்ட்டு கேஸுன்னு பார்க்க வேண்டியிருக்கும். நான் பார்க்காத கோட்டா, நான் பார்க்காத கேஸில். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜில் ஹோம்ஒர்க் பண்ணாதனால அடிக்கடி அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உங்களை யாரில் அடிக்க? இல்லை உங்களை யாரும் அடிக்கணும்? அடிக்கல. இல்லை சார் அடிக்கல. அடிக்கல. உங்களை யாரில் அடித்தா? நான் அப்போ தான் கம்பை கீழே போட்டேன்ல. போங்கடா, உங்கள் மேலே கையை வைக்கல. உட்காருங்கடா. நாங்கள் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். அந்த கொஸ்டினுக்கு யார் ஆன்சர் பண்ண போகிறீங்க? ஊப்ஸுக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள். வேமா ஃபோனில் அடிச்சு பாடுறா.
சார் எனக்கு தெரியும் சார், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம். பட்டாசு பால் கரெக்டாக சொல்லிட்டுல பார்த்தால அனுசரிச்சுன்னா கொண்டல கீழே வந்து ஆஃபீஸ் ரூமில் வாங்கிட்டு போங்களேன். சரி. நான் என் அப்பாட்ட சொல்கிறேன், நீ வெயிட் பண்ணு, சொன்னா பிறகு பார்ப்போம். எப்பா ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறப்பா, சீக்கிரம் எதையா முடிஞ்சிருப்பா. என்னடா அதுக்குள்ள அவசரம் உனக்கு? உனக்கு தான் அண்ணன் இருக்குல்ல, அவனுக்கு முடிச்சிட்டு தான் அடுத்து உனக்கு. சரியா? உனக்கு 2 வருஷமா பார்த்துட்டு இருக்க, முடிய மாட்டேங்குது. எனக்கு முடிச்சு வை. சரி சரி இரு, அவன்கிட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன். இல்லை மவனே, உன் தம்பி நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு ஒரு பிள்ளை லவ் பண்ணிட்டான். அதான் உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனுக்கு பண்ணிடலான்னு பேசிக்கிட்டு இருக்கு. எப்படி உன் முடிவு என்ன? சரி விட்டு வருமா? என்னப்பா எப்படிங்க? வா தம்பி. உன் ஃப்ரெண்டு இப்போதான் ஒரு மேட்டரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். என்னாச்சுப்பா? தம்பி லவ் பண்ணிட்டாப்புல அவசரப்பட்டு. அவனுக்கு கல்யாணம் பண்ணலான்றப்ப அதுக்குள்ளே இவன் அவசரப்படுறான். ஏற்கனவே அதை பற்றி சொன்னேன். அதுக்குள்ள தம்பி ஒரு மாதிரி மனசங்கட்டோடவே போகிறான். போய் பார்க்குறியா கொஞ்சம் என்னென்னு? சரிப்பா, அதான் பேசி பாருங்க. நிற்கும், நீ போய் பார்த்து பேசிட்டு வா. சரிப்பா, போயிட்டு வரேன். என்ன ராமே, என்னடா மாதிரி இருக்க? அப்பா என்னோட சொன்னாரு, தம்பி அதுக்குள்ள கல்யாணம் முடிக்கிட்டு அவசர போடுறான், நீ அதுக்குள்ள கல்யாணம் முடிக்க வேண்டியானே, அதாவது பார்த்தீங்கன்னா பொய்ய சொல்லி கல்யாணம் முடிக்க வேண்டியானே. என்னடா பொய் சொன்னா சாமி கண்ணை குத்துண்டா. அவன்கிட்ட பேசினேன், பொய் சொன்னா சாமி கண்ணை குத்துன்னு சொல்றான்ப்பா. உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்காதுடா. வாங்கப்பா, இன்னொரு வாட்டியும் அவன்கிட்ட நல்லா பேசி பார்ப்போம். சரி வா பார்ப்போம். நீ தான் கல்யாணம் முடிக்கிற மாதிரி தெரியல. சரி உன் தம்பிக்காவது கொஞ்சம் லவ் பண்ணுற பிள்ளைய அதெல்லாம் எனக்கு பரவாயில்லப்பா. தம்பி கல்யாணத்தை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவனோட மேரேஜுக்கு மட்டும் எனக்கு லைட் வச்சு ஷூவும் சத்தியமான சட்டையும் வாங்கி கொடுப்பான். அப்பா எனக்கும்பா. அதுக்கு உங்கள் பாட்டை கேட்குறான், எங்கள் பாட்டை கேட்குறேன். அப்புறமாவே காணவா? அதான் இன்னும் கல்யாணம் முடிய மாட்டேங்க அவனுக்கு. நீ தேடிட்ட. நம்ம பையன் தான், அவனுக்கு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கு. உங்கள் பொண்ணை பற்றி வெளி விசாரிச்சேன், நல்ல விதமாக சொன்னாங்க. ஏய் மச்சான், நீ எங்கடா இங்கே? நீ பார்க்க வந்ததே சித்தப்பா பொண்ணதான்டா. இத்தனை நாள் எங்கடா என்கிட்ட சொல்லவே இல்லை இதை. சரி வந்துட்டீங்க, பொண்ணு வீட்டில் இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? அப்பா பொறுப்பா, நீங்கள் கேட்டால் எனக்கு ஒன்றும் வாங்கி தர மாட்டேன், அவர் தான் வாங்கி தரேன்ட்டார்ல. அதில் ஒன்று அங்கிள், எனக்கு இந்த சிக்னல் வச்ச ரிமோட் கண்ட்ரோல் காரும் அதுக்கு அடியில் பே டிக்கெட்டை வச்சு வரும், அந்த மாதிரி எனக்கு வேணும். அப்பல எனக்கு இந்த சமயத்தில் கல்யாணம் முடியாதுடா. பொண்ணு கேட்க வேண்டிய இடத்துல பொம்மையை கேட்டா அப்படிதான் இருக்கும். இவன் முடிக்க மாட்டான், அடுத்து நம்ம தான் கல்யாணம். ஐயா ஜாலி. குடுக்கறத குடுங்க. பாவாட சாமி. ஏப்பா பாவாட சாமின்னு போட்டிருக்கு, இது நம்ம கூத்துவாத்தியார் இருக்கு. கண்ணை நல்லா கழுவிட்டு பாரு, இது அண்டா இல்ல குடம். குடமா? இது மாதிரி இருக்கிறதெல்லாம் விடுதல. வாங்கடி வா 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 இந்த கோல் சீசாடி ஹீரோ அனுபா நீ தானே வானரனே கரண்ட் பிளேட்டா வாங்க வெளியே போய் விளையாடும். அவ்வளோதான், நம்ம முடித்து விட்டீங்க போ. மாப்பிள்ள எங்கடா இருக்க? வீட்டு என்னத்த செய்யறீங்க? வாப்பா விளாடுவோம், கேம் ஆடுவோம். உடனே வர்ற. சரி சரி வா வா. ஐயோ அதுக்கு சோனு வந்து ஐயோ 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 மெடிக்கிட்டு வேற இல்லையா? வாடா வாடா வாடா, ஆண்டுக்கு இருக்கேன். வாடா வாடா. ஆமா வாடா.
ஐயோ சரி வாமா வெயிட் பண்ணு கூப்பிட்றோம் வாடா போடுமா பின்னாடி இது என்னடா இந்த நேரத்தில் வேற ஃபோன் போடுறாங்க ஐயோ என்னடா இது ஒரு ஃபோன் போடுறாங்க எங்க அப்பாவுக்கு என்னாச்சு? உங்கள் அப்பா தோட்டத்தில் நெஞ்சலி கீழே விழுந்து இடத்துருக்காரு. உனக்கு 2-3 வாட்டி ஃபோன் அடிக்க நீ கட் பண்ணி விட்டுருக்க. நல்லா நாங்கள் கிட்ட அங்கே இருந்தனால பார்த்து நீங்கள் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம். இல்லாட்டா உங்கள் அப்பா அப்பவே இறந்துருப்பாரு. எப்போ பார்த்தாலும் கேமரா இருக்காடா. உன் வயசில் வெளியே ஓடியாடி எல்லாம் வேண்டாம். ஆனால் நீ 4 சொல்லுக்குள்ள ஃபோனை மட்டும் தான் நோக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பாவை இங்கே போயிட்டு நல்லா பார்த்துக்கோ. அப்பா என்னை மன்னிச்சுப்பா. தொலைபேசி என்பது தொலைவில் உள்ளவர்களை தொடர்பு கொள்ள மட்டும்தான், அதிலேயே தொலைந்து போவதற்கு அல்ல. அமுக டுமுக அமால் டுமால்